ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ப்ரீவியஸ் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஜென்ரல் ஸ்டடீஸில் இது 12வது பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது எப்போ நடந்த எக்ஸாமுக்கானது அப்படின்னா, இப்போ 2024 ரீசெண்டாக நடந்த எக்ஸாமுக்கானது தான். தமிழ் பேப்பர்ஸ் வந்து ஒரு 32 பேப்பர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் இது 12வது பேப்பர். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலைக்காடு ஆகும். இதனை டேஸ் என்றும் கூறுவர். அமேசான் காடு தான் உலகின் மிகப்பெரிய மலைக்காடு. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா அமேசான் காடு தான். அடுத்த கொஸ்டின், வில்லியம் பியூமண்ட் என்பார் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆவர். வில்லியம் பியூமண்ட் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர். இவர் டேஸ் எனவும் அறியப்படுவார் அப்படின்னா இரைப்பைசார் உடல் செயலியலின் தந்தை. இரைப்பைசார் உடல் செயலியலின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா வில்லியம் பியூமண்ட். அடுத்ததா, கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் சைட்டோபிளாசம். கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாசத்தில் நடைபெறுது. அடுத்தது கூற்று, பிரியோபைட் தாவரங்கள் மண்ணரிப்பை தடுக்கிறது. ஸ்பேக்னம் அதிக பொருளாதார மதிப்புடையவை. பிரியோபைட் மண்ணரிப்பை தடுக்கும். ஸ்பேக்னம் அதிக பொருளாதார மதிப்புடையது. இது காரணம், ஸ்பேக்னம் அதிக நீரை உறிஞ்சக்கூடியது. எனவே பண்ணை நாற்றங்கால்களில் பயன்படுத்தப்படுகிறது. பீட் என்ற நிலக்கரி போன்ற விலை மதிப்புடைய எரிபொருள் ஸ்பேக்னத்திலிருந்து பெறப்படுறது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று, காரணம், சரியான விளக்கம். அடுத்தது, அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது திரவ நிலையில் காணப்படுற ஒரே ஒரு அலோகம் என்னன்னா புரோமின். எந்த வெப்பநிலை அப்படின்னா அறை வெப்பநிலையில். அடுத்தது, பொட்டாஷ் படிகாரம் என்பது டேஸ் கலந்த கலவை. பொட்டாஷ் படிகாரம் அப்படின்றது பொட்டாசியம் சல்பேட் மற்றும் அலுமினியம் சல்பேட் கலந்த கலவை தான் பொட்டாஷ் படிகாரம். பொட்டாசியம் சல்பேட் மற்றும் அலுமினியம் சல்பேட். அடுத்ததா, என்பிகே என்பது என்ன அப்படின்னா இது ஒரு உரங்கள். என் அப்படின்றது நைட்ரஜன், பி அப்படின்னா பாஸ்பரஸ், கேனா பொட்டாசியம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அதான் என்பிகே. அடுத்தது, செரஸ் என்பது ஒரு சிறு கோள், அது அஸ்டராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செரஸ் அப்படின்னா ஒரு சிறு கோள். புவியில் எம் நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதியளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறை மதிப்பு எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 1m. புவியில் எம் நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதியளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படும் போது அங்கு அதோட நிறை மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா 1m. பின் வருவனவற்றை பொறுத்துக. நிலை உராய்வு அப்படின்னா பொருட்கள் ஓய்வு நிலையில் உள்ளன. பொருட்கள் ஓய்வு நிலையில் இருக்கிறது நிலை உராய்வு அப்படின்னு சொல்லுவோம். இயக்க உராய்வு அப்படின்னா பொருட்கள் இயக்கத்தில் உள்ளன. பொருட்கள் இயக்கத்தில் இருக்கிறது இயக்க உராய்வு. உருளும் உராய்வு அப்படின்னா மிக குறைந்த உராய்வு, குறைவான உராய்வு கொண்டது உருளும் உராய்வு. திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு பாகியல் பண்பு. பாகியல் பண்பு அப்படின்னா திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு. அடுத்ததா, முதல் உலக பொருட்காட்சி நடைபெற்ற இடம் ஆண்டு கேட்குறாங்க. முதல்ல உலக பொருட்காட்சி எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா லண்டனில் நடைபெற்றிருக்கு. வருஷம் 1851. அடுத்ததா, 2022ஆம் ஆண்டில் எந்த நாடு உக்ரைன் போரில் ஈடுபட்டது? உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் போர் நடந்தது 2022. அப்போ 2022இல் எந்த நாடு உக்ரைன் போரில் ஈடுபட்டது கேட்டால் ரஷ்யா. கீழே காணப்படுபவைகளுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ள ஜோடி எது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12 சரியானது தான். தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24 சரியானது தான். தேசிய வாக்காளர்கள் தினம் ஜனவரி 25, அதுவும் சரி. பிரவாசி பாரதிய திவாஸ் ஜனவரி 9 சரி. தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12, தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24, தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25, பிரவாசி பாரதிய திவாஸ் ஜனவரி 9. அடுத்தது, தமிழ்நாட்டில் நன்கு அறியப்பட்ட மிட்டாய் கோவில்பட்டி கடலை மிட்டாய். புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இது எந்த மாவட்டத்தில் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம். இந்த மிட்டாய் தமிழ்நாட்டோட எந்த மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தி செய்யப்படுது. 44வது சதுரங்க ஒலிம்பியாட் சென்னையில் நடைபெற்றது 2022. எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் நடைபெற்றது அப்படின்னா ஜூலை 28 ஆகஸ்ட் 10 வரை. 44வது சதுரங்க ஒலிம்பியாட் சென்னையில் ஜூலை 28 ஆகஸ்ட் 10 வரைக்கும் 2022 நடைபெற்றிருக்கு.
இந்திய அரசு புதிய மத்திய பல்கலைக்கழகத்தை எங்கே நிறுவுவதாக அறிவித்தது அப்படின்னா லடாக். நம்ம இந்திய அரசு லடாக்ல ஒரு புதிய மத்திய பல்கலைக்கழகத்தை நிறுவுறதா அறிவிச்சிருக்காங்க. தவறாக பொருத்தப்பட்டுள்ள ஜோடியை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் 3வது மட்டும்தான் சரி. சமாஜ்வாதி கட்சி இதோட சின்னம்னா மிதிவண்டி, சரியானது. இந்திய கம்யூனிஸ்ட் அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட சின்னம் என்ன அப்படின்னா இதில் 2வதாக கொடுத்துருக்கிற கதிரருவாள் மற்றும் நட்சத்திரம். அது சுத்தி அருவாள். அது அந்த சின்னம் போட்டு மேலே ஒரு ஸ்டார் இருக்கும். அதுதான் இதோட சின்னம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னா அது ஒரு அரிவாள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சைடில் CPI அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. ஜனதா தளம் அப்படின்னா அதோட சின்னம் என்னன்னா சக்கரம். ஜனதா தளம் சக்கரம். அப்போது 3மே தவறு. சமாஜ்வாதி கட்சி மிதிவண்டின்றது மட்டும்தான் சரியானது. அடுத்தது இந்தியாவின் அண்மை கால மீக்கணினி லேட்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் என்னன்னு கேட்குறாங்க. பரம்சித்தி. பரம்சித்தி அப்படின்றது தான் அண்மை கால மீக்கணினி. கீழ்கண்ட மலைகளை அதன் அமைந்துள்ள இடங்களோடு பொறுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. இதில் தவறாக பொருத்தப்பட்டிருக்கும். சரியான பதில் என்னன்னா விழுப்புரம் செஞ்சி மலையில் இருக்குது. விழுப்புரம், செஞ்சி. பெரம்பலூர் பச்சை மலை. பெரம்பலூரில் தான் பச்சை மலை இருக்குது. விழுப்புரத்தில் செஞ்சி மலை இருக்குது. கன்னியாகுமரியில் தான் மருதுவாள் மலை அப்படின்றது இருக்குது. திருநெல்வேலியில் மகேந்திரகிரி மலை இருக்குது. விழுப்புரம் செஞ்சி மலை, பெரம்பலூர் பச்சை மலை, கன்னியாகுமரி மருதுவாள் மலை, திருநெல்வேலி மகேந்திரகிரி மலை. பொறுத்துக. சாம்பர் ஏரி எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. சாம்பர் ஏரி ராஜஸ்தான். புலிக்காட்டு ஏரி அப்படின்றது ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடுக்கு இடைப்பட்ட பகுதி. இதை தான் பழவேற்காடு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. புலிக்காட்டு ஏரி ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டுக்கு இடைப்பட்ட பகுதி. சிலிக்கா ஏரி அப்படின்றது ஒடிசா. சிலிக்கா ஏரி ஒடிசா. வேம்பநாடு ஏரி கேரளா. வேம்பநாடு ஏரி கேரளா. சாம்பர் ஏரி ராஜஸ்தான், புலிக்காட்டு ஏரி ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு, சிலிக்கா ஏரி ஒடிசா, வேம்பநாடு ஏரி கேரளா. அடுத்ததா மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன கேட்குறாங்க. சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம். அப்போ சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் மூலியமா பயனடைகிற மாநிலங்கள் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான். கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. குஜராத். கிர் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் குஜராத். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா சிக்கிம். இந்தியாவிலேயே மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். அதிகமானது உத்தரப்பிரதேசம். அடர்த்தியில் அதிகம் பீகார். கம்மியானது அருணாச்சல பிரதேசம். அடுத்ததா எது தவறாக பொருந்தியுள்ளது. ரயில் மண்டலங்கள் மற்றும் தலைமையிடம். மத்திய ரயில்வே சென்னை, அது மட்டும்தான் தவறு. ஏன்னா சென்னைன்றது தென் ரயில்வே, தெற்கு ரயில்வே. மத்திய ரயில்வேன்றது சத்ரபதி சிவாஜி முனையம்னா மத்திய ரயில்வே. அப்போ அது மட்டும்தான் தவறானது. கிழக்கு ரயில்வே கொல்கத்தா, சரியானதாக கொடுத்துருக்காங்க. வடக்கு ரயில்வே புதுடெல்லி, அதுவும் சரிதான். மேற்கு ரயில்வே மும்பை, அதுவும் சரிதான். அப்போது ஏ மட்டும் தவறு. டேஸ் ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம்னா மொகஞ்சதுரோ. ஒரு உயர்வான மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம்னா மொகஞ்சதுரோ. இது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1922. அடுத்து பின்வருவனவற்றை எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னா காக்கத்தியர் வாரங்கள், அது மட்டும்தான் சரியானது. மேலே தேவகிரி கொடுத்துருக்காங்க. அது யாதவர்கள் தான் இருப்பாங்க. தேவகிரி யாதவர்கள் சொல்லுவாங்க. பல்லவர்கள் அப்படின்னா அவங்க காஞ்சிபுரம். காக்கத்தியர் வாரங்கள் மட்டும்தான் சரியானது. அடுத்து தவறான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். குத்புதீன் ஐபக் லாக் பக்ஷ், அது சரியானது தான். இல்துமிஷ் மாலிக் கபூர் தவறு, அது தவறானது. முகமது பின் துக்ளக் அப்படின்றது அடையாள நாணயங்கள், சரி. அவர் செப்பு நாணயங்கள் ஒன்று கொண்டு வந்திருப்பாரு, தோல்வியில தான் முடியும். பெரோஸ் துக்ளக் 40 நிமிர் கொள்ளு, அது தவறு. அப்போ 1, 3 மட்டும்தான் சரி, 2, 4 தவறு. 40 நிமிர் குழு கொண்டு வந்தது இல்துமிஷ் கொண்டு வந்திருப்பாரு. பால்பன் தான் 40 நிமிர் குழுவை ஒழிச்சவர் அப்படின்னு கேட்டால் பால்பன். அப்போ 2, 4 மட்டும்தான் தவறு. அடுத்தது ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் என்னன்னா காக்ரா போர். ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் காக்ரா போர். டேஸின் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன அப்படின்னா நந்திவர்மன். காசக்குடி செப்பேடுன்றது நந்திவர்மன் அவருடையது. அதில் தான் அபராதங்களை பற்றி குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது சோழர் காலம் பாறை சிற்பங்களுக்கு பெயர்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. பல்லவர் காலம் விமானங்களுக்கு பெயர்பட்டது கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. அப்போ 2மே தவறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென்னிந்திய கோவிலின் கட்டிடக்கலை சிற்பம் எழுதியவர் யாருன்னா கிறிஸ்பின் பிரான்போர்ட். தென்னிந்திய கோவிலின் கட்டடக்கலை சிற்பம் எழுதியவர் கிறிஸ்பின் பிரான்போர்ட் அப்படின்றவர். சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் வார்த்தையான செக்யூலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்யூலம் அப்படின்றது ஒரு லத்தீன் வார்த்தை. அப்போ சமய சார்பின்மை என்ற சொல்
லத்தீன் வார்த்தையான செக்கிலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. அடுத்ததா ஒரு கூற்று காரணம். கூற்று: அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. காரணம்: அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டுமே சரிதான், சரியான விளக்கம். இது தேர்வில் மாற்றி கொடுத்து கூட சரியான ஆர்டரில் எழுத சொல்லி கேட்பாங்க. மாற்றக்கூடாது. இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, மக்களாட்சி குடியரசு, இதுதான் சரியான வரிசை அப்படின்னு கொடுத்துருக்கிறது முகப்புரையில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா அடிப்படை கடமைகள் பற்றி அரசமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா பகுதி 4A. பகுதி 4 என்ன சொல்லும்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி சொல்லும். 4A தான் அடிப்படை கடமைகள் இருக்கும். அரசமைப்பு ஆரம்பத்தில் கடமைகள் கிடையாது. ஸ்வரன்சிங் கமிட்டியின் படி 10 கடமைகளை 42வது சட்ட திருத்தம் 1976 சேர்த்துருப்பாங்க. கடைசி 11வது கடமை 2002 86 சட்ட திருத்தத்தின்படி சேர்த்துருப்பாங்க. இப்போது கடமைகளில் 11 கடமைகள் இருக்குது. பகுதி 4A வச்சுருக்காங்க. அடுத்ததா பொறுத்துக. சமூக அபிவிருத்தி திட்டம் அப்படின்னா 1952. சமூக அபிவிருத்தி திட்டம் 52. தேசிய நீட்டிப்பு சேவை அப்படின்னா 1953. தேசிய நீட்டிப்பு சேவை 53. பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம் 1957. பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம் 57. உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம்னா 82. உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் 1882. அடுத்ததா கீழ்காண்பனவற்றுள் 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்டுள்ள குழு என்ன அப்படின்னா GVK ராவ் குழு. GVK ராவ் குழு தான் 1985 நிறுவிருப்பாங்க. பல்வந்த்ராய் மேத்தா குழுனா 56 அமைச்சு 57 அறிக்கை கொடுத்துருப்பாங்க. அசோக் மேத்தா குழு 76 77 அந்த பீரியடில் அமைச்சிருப்பாங்க. ராவ் குழு 85, சிங்வி குழு 86 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த GVK ராவ் குழுவை தான் வேர்களற்ற பொருட்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. திட்டக்குழுவால் அமைக்கப்பட்டுள்ள குழு தான் GVK ராவ் குழு. அடுத்தது கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படின்னா இங்கிலாந்து. நம்ம பின்பற்ற தேர்தல் முறை இங்கிலாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. மாநில மனித உரிமை ஆணையம் 1993. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். சரி, இழப்பீடு வழங்கவும் பரிந்துரைக்கலாம். இது ஒரு உரிமையியல் நீதிமன்றத்திற்குரிய அதிகாரங்களை பெற்றுள்ளதுன்னா சரி. உரிமையியல் நீதிமன்றம் தான், குற்றவியல் வராது. இது உரிமையியல் நீதிமன்றத்திற்குரிய அதிகாரங்களை பெற்றுள்ளது. இதன் அதிகாரம் மாநில எல்லைகளை கடந்து செயல்படும். தவறு. ஏன்னா மாநிலத்துக்கு உள்ளே தான் செயல்படும். தேசிய மனித உரிமை ஆணையம் தான் இந்தியா ஃபுல்லும் செயல்படும். இது மாநில மனித உரிமை ஆணையம் அந்தந்த மாநிலங்களுக்குள்ள மட்டும் செயல்படும். அப்போ 1, 2, 3 மட்டும் சரி. பின் வருவனவற்றில் சரியான சொற்றொடரை கண்டுபிடி. இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. முதலாளித்துவ பொருளாதாரமா கிடையாது. ஏன்னா நம்ம இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம். இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருகின்றனர். அப்போ 2 சரி. 1 தவறு, 2 சரி. இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. சரி. வேலை வாய்ப்பை உருவாக்க திறன் உள்ள நிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. அப்போ 2, 3 மட்டும்தான் சரி. 1, 4 தவறு. கூற்று: திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. திட்டக்குழுக்கு மாற்றாக நிதி ஆயோக் ஏற்படுத்தியிருக்கோம். சரிதான். 2005 செயல்படுது. காரணம்: நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஏன்னா திட்டங்களும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம், திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2 சரி. காரணம் தவறு. அப்போ A சரி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நிதிக்குழு குறித்து சரியானவை என்ன அப்படின்னா இது சட்டப்பூர்வமற்ற அமைப்பும் கிடையாது, சட்டப்பூர்வமான அமைப்பும் கிடையாது. பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பு. நிதிக்குழு அப்படின்றது பகுதி சார்ந்த சட்டப்பூர்வ அமைப்பு. எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா அமல்படுத்தப்பட்டது ஜூலை 1, 2017. ஆனால் நிறைவேற்றப்பட்டது என்னன்னா மார்ச் 29, 2017. இது 54 பிரான்ஸில் தான் முதல்ல இந்த GST அப்படின்றத அறிமுகப்படுத்தினாங்க. இது ஒரு முனை வரி தான். அடுத்ததா பசுமை புரட்சியானது அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது. என்ன அப்படின்னா அரிசி மற்றும் கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம் இரண்டுமே தான் வரும். அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், சோளம் இதுக்கு தான் முக்கியத்துவம் வழங்கியது பசுமை புரட்சி. தேசிய ஊரக நல அமைப்பு NRHM எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் 12, 2005. தேசிய ஊரக நல அமைப்பு 2005 ஏப்ரல் 12. சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் பாண்டித்துரையும் ஷாஜி பக்கீர் அப்படின்றவர் தான். சுதேசி நீராவி கப்பல் கழகம்
அதோட பெரிய பங்குதாரர்கள் பாண்டித்துரை, ஹாஜி பக்கீர். அடுத்து பின் வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா அனைத்துமே சரியானதுதான். மேஜர் பேனர்மேன் அப்படின்றது பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை, கர்னல் அக்னியம் மற்றும் இன்னசம் அப்படின்றது மருது சகோதரர்கள் தான் சரிதான். கர்னல் ஹெரான் அப்படின்றது புலித்தேவர். தலைமை தளபதி சர் ஜான் கரடாக் அப்படின்னா வேலூர் கழகம் 1806. அப்போ 4மே சரியா நேருக்கு நேராக தான் பொருந்திருக்கு. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய நோக்கங்களும் கோரிக்கைகளும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அரசியல் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும், சரியானதுதான். நாட்டில் தேசிய ஒற்றையுணர்வை ஊக்குவித்தல் வேண்டும், அதுவும் சரியானதுதான். நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைக்கவும் பயிற்றுவிக்கவும், சரியானது. அப்போ அனைத்துமே சரி. 3மே இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய நோக்கங்களாகவும் கோரிக்கைகளாகவும் இருந்தது. டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கு. டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தமிழ்நாடு. கூற்று: சுதேசி நீராவி கப்பல்களின் பங்கு ஆகிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. அதாவது ஆகிய நாடுல ஆசிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. அரவிந்த் கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனைக்கு உதவினார். அப்போ 2மே சரியான விளக்கம் அல்ல. ஏன்னா சுதேசி நீராவி கப்பலின் பங்கு ஆசிய நாடுகளோடு விற்பனை செய்யப்பட்டது சரிதான். அரவிந்த் கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி விற்பனை செய்ய உதவினார் சரிதான். ஆனால் கூற்றுக்கு இது சரியான விளக்கம் அல்ல. ரவீந்திரநாத் தாகூர் இந்தியா மற்றும் டேஷ் நாட்டிற்காக தேசிய கீதத்தை எழுதினார் அப்படின்னா பங்களாதேஷ். நம்ம இந்தியாவுக்கும் வங்காளதேசத்திற்கும் தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். பம்பாயில் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் கற்றல் இல்லம் என்னும் அமைப்பினை தொடங்கியவர் பண்டித ரமாபாய். சாரதா சதன் யார் தொடங்கினாங்கன்னு கேட்டால் ரமாபாய், பண்டித ரமாபாய். இதோட பொருள் என்னன்னா கற்றல் இல்லம். எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் பம்பாய். யாருக்காக தொடங்கியிருக்காங்கன்னு கேட்டால் விதவைகளுக்காக, இந்து விதவைகளுக்காக. பம்பாயில் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன், பண்டித ரமாபாய். சரியான விடையை தேர்வு செய்க. வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர். வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் என்னன்னா பாரத மாதா குழு. இதை தொடங்கினது ஏன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்றவர் தொடங்கியிருப்பாரு. அதில் வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்திருக்காரு. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் கற்றோர் அவையில் சான்றோர் அவையில் பேசுவதை வள்ளுவர் எதனும் ஒப்பிடுகிறார் அப்படின்னா அரங்கின்றி வட்டாடுதல். நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர் அவையில் பேசுவதை வள்ளுவர் எப்படி சொல்றார் அப்படின்னா அரங்கின்றி வட்டாடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். கனியிருப்ப காய் கவர்ந்தற்ற இக்குறளில் காய் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா கடுஞ்சொல். காய்னா கடுஞ்சொல், கனினா இன்சொல். வள்ளுவரின் கருத்துப்படி உலகத்தார் மனங்களில் எல்லாம் வாழ்பவர் உண்மையை பேசுபவர். உண்மையை பேசுபவர் மட்டும்தான் உலகத்தார் மனங்களில் எல்லாம் வாழ்பவர். களவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம் எவ்வாறு கெடும் என்று வள்ளுவர் சொல்றார் அப்படின்னா அளவறிந்து ஆவது போல கெடும். களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும். அதான் குறள். அடுத்து அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம். அதை வச்சு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் அப்படின்னா புரள விடு. அருளோடும் அன்போடும் வாரா பொருளை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா புரள விடணும் அப்படின்னு சொல்றாரு. பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்னா பற்றற்ற நிலை. அதான் பிறப்பு அறுக்கும் தன்மை, பற்றற்ற நிலையா இருத்தல். புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவியிருந்த இடம் பையம்பள்ளி. புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவியிருந்த இடம் பையம்பள்ளி. ரகசியவெளி என்ற ஆங்கில கதையை தழுவி ஏற்றப்பட்ட தமிழ் நாடகம் டேஸ் ஆகும் அப்படின்னா மனோன்மணியம். சுந்தரம் பிள்ளை அவங்க இயற்றினது. அது எதை தழுவி எழுதப்பட்டதுன்னா ரகசியவெளி, த சீக்ரெட் வே. அது ஒரு ஆங்கில கதை. சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்சார்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது. சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது. காரணம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அமைக்கப்பட்டிருந்தது. அப்போ 2மே சரியான விளக்கம். எங்க மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது தவறான கூற்றினை தேர்வு செய்க. வேலுநாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள். சரிதான். அதாவது சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை திருமணம் செஞ்சுக்கிடுவாங்க. விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பக்கோடா. அதுவும் சரிதான். விஜயநகரம் அவங்க தங்க நாணயம் பக்கோடான்னு அழைக்கப்படும். மருது சகோதரர்கள் 1801 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிட்டனர். அதுவும் சரிதான். மருது சகோதரர்கள் தான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிட்டிருப்பாங்க 1801. கடைசி மட்டும் தான் தவறு. 1761 மே 16ஆம் நாள் புலித்தேவனின் முக்கியமான 3 கோட்டையான நெற்கட்டும் செவ்வல், ராமநாதபுரம், சாத்தூர் மருது சகோதரர்கள் வசமாகல. அப்போ அது மட்டும் தவறு. இந்திய தேசிய இராணுவத்தின் ஜான்சி ராணி படைப்பிரிவின் தலைமை தாங்கியவர் டாக்டர் லட்சுமி. இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி படைப்பிரிவுன்னு ஒரு படைப்பிரிவு இருந்தது. அதோட தலைவர் யாருன்னா டாக்டர் லட்சுமி.
வடலூரில் சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தியவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகள் திருவூர் பிரகாச வள்ளலார் அப்படின்னு அழைக்கப்படுற ராமலிங்க அடிகள் சத்திய தர்மசாலை எங்கே ஏற்படுத்தினாருன்னா வடலூரில். ஆனால் பிறந்தது என்னமோ கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்திருக்காரு. பொறுத்துக. பிரார்த்தனா சமாஜம் 1867 கொண்டிருப்பாங்க. ஆத்மராம் பாண்டுரங் அப்படின்றவர் தொடங்கியிருப்பாரு பிரார்த்தனா சமாஜம் 1867. சமரச வேத சன்மார்க்க சங்கம் யார் அப்படின்னா வள்ளலார். வருஷம் 1865. பிரம்ம சமாஜம் 1828 ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி 1875. பிரார்த்தனா சமாஜம்னா 67, சமரச வேத சன்மார்க்க சங்கம் 65, பிரம்ம சமாஜம் அப்படின்றது 28, ஆரிய சமாஜம்ன்றது 75. அலிகார் இயக்கம் கேட்டாலும் 75 தான். அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் 1924 நிறுவப்பட்டது என்ன அப்படின்னா பணியாளர் தேர்வு வாரியம். எப்போ? 1924. யாரால் அப்படின்னா நீதி கட்சியால். எதுக்காக அப்படின்னா அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய. என்ன தொடங்கியிருக்காங்கன்னா பணியாளர் தேர்வு வாரியம். தேவதாசி முறையை பற்றி சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். இந்த நடைமுறையை ஒழிக்க டாக்டர் முத்துலட்சுமி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். சரிதான். டாக்டர் முத்துலட்சுமி தேவதாசி முறையை ஒழிக்க பாடுபட்டார். துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம். இவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். சரி, இரண்டுமே சரி. 1, 2, 3 தவறு. ஏன்னா 1930 தான் மசோதாவை முன்மொழிந்தார். அது 47 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். 1930 மசோதாவை முன்மொழிந்திருப்பார். அப்போ 3 மட்டும் தவறு. இந்து விதவை மறுமண சட்டம் 1856 பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும்னா விதவை மறுமணம் அனுமதிக்கப்படுகிறது தான். இது காரணம் யாரு? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். எந்த வருஷம்? 1856 இந்து விதவை மறுமண சட்டம். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்ததுன்னா 2007. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் சட்டம்னு கேட்டாலே 2007 தான். பின்வரும் எந்த வாக்கியங்கள் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார குறைவினால் ஏற்படும் விளைவுகளில் சரியானது அப்படின்னா இரத்த சோகை, குறைவான எடை. இது ரெண்டும் தான் சரியானது. அதாவது ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார குறைவினால் ஏற்படும் விளைவு இரத்த சோகை ஏற்படும், குறைவான எடை ஏற்படும். அகோபில மடம் எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஸ்ரீரங்கம். அகோபில மடம் ஸ்ரீரங்கம். சரியான பதிலை தேர்வு செய்யும். மெட்ராஸ் பல்கலைக்கழகம் 1857 நிறுவப்பட்டது. தவறு. சென்னை பல்கலைக்கழகம் தான் வரும். 1857 நிறுவப்பட்டது. இது தமிழ்நாட்டின் முதல் பல்கலைக்கழகம். அதுவும் சரிதான். அப்போ 2 மட்டும்தான் சரி. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929 வருஷம் சரி. ஆனால் அது எங்கே நிறுவப்பட்டிருக்கும்? கடலூரில் இருக்கக்கூடிய சிதம்பரம் அப்படின்ற பகுதியில் நிறுவப்பட்டிருக்கும். அப்போ தஞ்சையும் கொடுத்துருக்காங்க. தவறு. அப்போ 2 மட்டும் சரி. தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன? 7. தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் காலநிலை மண்டலங்கள் 7. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் என்னன்னா நீலகிரி. பாலின விகிதம் நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கு? நீலகிரியில் தான் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. இதோட 12வது ஜிகே பேப்பர் பார்த்தாச்சு. அடுத்த ஒரு பேப்பரில் பார்க்கலாம். தேங்க்யூ.